ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். எங்களது ஊரிலே பட்டினி பஞ்சமாக இருக்கிறது, மழை பெய்யவில்லை, துஆ செய்யுங்கள் என்று. அந்த மனிதருக்கு ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் கேளுங்கள். இன்னொரு மனிதர் வந்தார், எங்களது ஊர்களிலே விவசாய நிலங்கள் எல்லாம் காய்ந்து விட்டன, மழை இல்லை. அந்த மனிதருக்கும் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் உபதேசம் செய்தார்கள், நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடுங்கள். இன்னொரு மனிதர் வந்தார், அவர் சொன்னார், எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, எனக்கு அதற்காக துஆ செய்யுங்கள் என்று. அந்த மனிதருக்கும் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று. வந்த 3 பேரும் தனித்தனியாக வந்து சென்று விட்டார்கள். அருகில் இருந்த மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத் அவர்களே, என்ன இப்படி ஒரு வித்தியாசமான பதிலை சொன்னீர்கள்? 3 பேரும் 3 பிரச்சனைகளை குறித்து சொன்னார்கள். 3 பேருக்கும் நீங்கள் சொன்ன பதில் ஒரே பதில், இஸ்திக்ஃபார் கேளுங்கள் என்று. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், நான் இதை என் புறத்திலிருந்து சொல்லவில்லை, அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே குர்ஆனிலே சொல்கிறான் என்று சூரா நூஹுடைய இந்த வசனத்தை சொன்னார்கள். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. என் சமுதாய மக்களே, உங்களது ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவன் பெரும் மன்னிப்பாளனாக இருக்கிறான். வானத்திலிருந்து மழையை உங்களுக்கு அவன் மழையை பொழிவிப்பான், செல்வங்களை கொண்டும் ஆண் மக்களை கொண்டும் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பான், நதிகளை உங்களுக்கு ஓட வைத்துக் கொடுப்பான். அல்லாஹ் கூறியதைத்தான் நான் அவர்களுக்கு கூறினேன் என்று ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த கேட்ட மாணவருக்கு விளக்கம் கூறுகிறார்கள்.